அது எனக்கு தேவன் சொத்தா இருக்கிறது வேற, தேவனுக்கு நான் சொத்தா இருக்கிறது வேற. எந்த பிரசங்கமாவது நீங்கள் கேட்கும் போது உங்களை விசேஷித்தவர்களா உணர வச்சிருக்குதா? எல்லா பிரசங்கமும் என்கிட்ட இருக்கிற குறைதான் காட்டுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீதாயா எனக்கு ஸ்பெஷல். பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை இன்னதென்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படி கண்களை திறந்தரலாம். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஐயா, உங்களுக்கு இவங்க எவ்வளவு பெரிய சொத்துன்னு அவங்க பார்க்கட்டுங்கிறார். அது எனக்கு தேவன் சொத்தா இருக்கிறது வேற, தேவனுக்கு நான் சொத்தா இருக்கிறது வேற. பவுல் சொல்றாரு, அவருக்கு சுதந்திரமே நீதான். உனக்கு தெரியுமா? நீதான் அவருக்கு சுதந்திரம், நீதான் அவருக்கு சொத்து. உன் மேலதான் கொள்ள பிரியமா இருக்கிறார், உன்னதான் பொக்கிஷமா பார்க்கிறாரு. எந்த பிரசங்கமாவது நீங்கள் கேட்கும் போது உங்களை விசேஷித்தவர்களா உணர வச்சிருக்குதா? எல்லா பிரசங்கமும் என்கிட்ட இருக்கிற குறைதான் காட்டுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீதாயா எனக்கு ஸ்பெஷல், நீதான் எனக்கு விசேஷம், நீதான் எனக்கு பொக்கிஷம். தேவன் பெரியவர்னு எல்லாருமே நம்புறோம், தேவன் நல்லவர்னு எல்லாருமே நம்புறோம். நீங்க விசேஷமானவங்க நம்புறீங்களா? உலகம் உங்களை யாரா வேணா சொல்லட்டும், உங்க குடும்பத்தார் உங்களை யாரா வேணா சொல்லட்டும், சபை யாரா வேணா சொல்லட்டும், கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு விசேஷமானவன்.